பொதுவாகவே கும்பம் அப்படின்னாலே ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். வைராகியம் மிக்க ராசிங்க. இவங்களுக்கு எதிரிகளால் வாழ்ந்த கும்பராசின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ராசி பார்த்திங்கன்னா பாதகஸ்தானம் தன்னை தூண்டி விட்டவர்களோ சீண்டி விட்டவர்களோ முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று குறிக்கோளை வாழும் நேர்மைக்கு வழிபடும் ராசிங்க. நேர்மையாக இருக்கிறவங்க தன்னை மதிக்கும் இடத்துக்கு போகிற ராசி. நல்லது கெட்டது தெரியும். சொந்தக்காரங்களுக்கோ அண்ணன் தம்பிக்கோ பிரச்சனைன்னா முதல் 6 மாதத்தில் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, திருமணம் சம்மந்தமாக பல விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்த்திக்கணும். ராசிக்கு பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிற யோகம், புது டெக்னாலஜி கற்றுக்கிற யோகம்லாம் வந்திருக்கு. இதை பண்ணணும். ஜூனுக்கு பின் வேலைப்பளு அதிகரிக்கும். சம்பளம் அதே தான், வேலைப்பளு அதிகரிக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக மேறம். விளம்பரத்தின் மூலம்தான் உங்கள் தொழில் வளர்ச்சி. வேலையாட்களை ஒன்று போட்டு பண்ணாதான் இந்த ராசி. இந்த ராசி ஃபோனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாலே பிஸ்னஸ் வந்துடுங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது கரெக்டாக எடுத்து பதில் சொல்லி பேச்சால் வளரும். இந்த கும்பராசிக்கு வாடகை வருமானம் வாங்குகின்ற அம்சம் உண்டு, இயற்கையாகவே உண்டு. ஏன்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 நியூ இயருக்கு பின்னாடி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க சார். பொதுவாகவே கும்பம் அப்படின்னாலே ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். கும்பராசி காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. வைராகியம் மிக்க ராசிங்க. இவங்களுக்கு எதிரிகளால் வாழ்ந்த கும்பராசின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ராசி பார்த்திங்கன்னா பாதகஸ்தானம் தன்னை தூண்டி விட்டவர்களோ சீண்டி விட்டவர்களோ முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று குறிக்கோளை வாழும். இந்த ராசி பார்த்திங்கன்னா காற்று வீடு. ஈஸியாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும்போ உள் உணர்வு மிக்க ராசி. நிறைய பேர் கும்பராசிக்காக சொல்லுவாங்க, நான் தூங்கும்போது ஐடியா வந்தது, திடீர்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஐடியா வந்தது, சிந்தனை திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும். அதுவே இவங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துரும். இந்த ராசி ஒரு சாப்பாட்டு பிரியர். நான் சொல்லுவான், சொக்கனுக்கு சோறு செட்டி அளவும்பாங்க. டேஸ்ட்டு அதெல்லாம் ரெண்டாவது. சாப்பாடு இருக்கா, சாப்பாடு வை, கிடக்கிறது கிடக்கட்டும், ஃபஸ்ட்டு சாப்பாடு தூக்கி வை அப்படிங்கிற மாதிரி இந்த உணவு பழக்க வளர்த்துக்கிறதுக்கும். இந்த வருஷம் உணவை தான் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியிருக்குது, அதை பற்றி பேசுவோம். இதெல்லாம் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். நேர்மைக்கு வழிபடும் ராசிங்க. நேர்மையாக இருக்கிறவங்க தன்னை மதிக்கும் இடத்துக்கு போகிற ராசி. தனக்கு மதியாத மதிப்பு இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகாது. அப்போ இந்த ராசி ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும். சொந்தக்காரங்களுக்கோ அண்ணன் தம்பிக்கோ பிரச்சனைன்னா நல்லது கெட்டது பார்க்க டக்குன்னு இறங்கிடும். அது இந்த ஒரு பாயிண்ட் மைனஸ். அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட பொறுப்பான நீ பண்ண தப்புப்பான்னு ரத்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு அட்வைஸ் பண்ணாது. அண்ணனை பண்ணிட்டான், தம்பியை பண்ணிட்டான். இதற்கு சரியான உதாரணம் கும்பகர்ணன். அண்ணன் தவறு செய்தான் என்று ராவணனை கூட சொல்லாமல் டக்குன்னு இறங்கி வேலையை பார்த்தார் பார்த்தீங்களா? அப்போ அந்த ஒரு முடிவு மட்டும் இவங்க எடுக்க வேண்டிய ராசியாக இருக்குது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க சார்? 2026 இந்த ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் கும்பராசிக்கு பார்த்தோன்னு வச்சுங்களேன், சிறப்பு மிக்க காலகட்டமாக முதல் 6 மாதம் அற்புதமாக இருக்கும். அப்புறம் அடுத்த 6 மாதம் எப்படி சார் அப்படியே லைட்டாக மாறுது. அது வேறு வகையில் யோகமாக இருக்கும். முதல் 6 மாதத்தில் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, திருமணம் சம்மந்தமாக பல விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்த்திக்கணும். பின் வாழ்க்கையில் தொழில் அந்த மாதிரி மாறும். இந்த ராசிக்கு என்னென்னா முதல் மேல் பூனையாக ஒரு சில விஷயங்கள் வேண்டாம்னா வேண்டாதான். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ராசியில் சந்திரன் கூட ராகு பகவான் சேர்ந்து நிறைய பேர் இமோஷனல் சம்மந்தப்பட்டது மூலம் பணத்தை இழந்திருக்கிறார்கள். ஒருத்தர் நகையை இழந்ததாக இருக்கலாம், பணத்தை இதெல்லாம் சில காலம். இப்பொழுது விட்டதை பிடிக்கும் காலகட்டம். அப்போ இந்த வருஷமும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் வேண்டாம், தெரியாத தொழிலில் இறங்க வேண்டாம். இதெல்லாம் முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது இந்த வருஷம். ஆக இந்த வருஷத்தில் சொத்து சுகங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. வெளிச்சத்துக்கு வருகிற காலகட்டம். அதாவது ரொம்ப நாளாக ஒரு துறையில் ஷைன் ஆகணும், இப்போ திரைப்படத்துறையில் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்ருக்கிறவங்க இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடச்சிங்க, பாப்புலர் ஆயிடுவாங்க. ரொம்ப நாளாக கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சி பர்மனெண்ட் ஆயிடுவாங்க. அப்போ தன் வாழ்க்கையிலிருந்து அடுத்த மைல்கல்லாக ஒரு ஸ்டெப்பை நோக்கி நகர போகிற ராசி இந்த கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று எடுக்கணும். அது அப்படின்னா அது நீங்கள் என்ன நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்க சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? கும்பராசிக்கு இந்த 2026 நியூ இயர் ரெசல்யூஷன் நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது, ஒன்றே செய், அதை நன்றே செய், பல பக்கம் மனசை கொண்டு போகாதீங்க. அதாவது அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். அதுதான் இந்த ராசிக்கு அடிப்படை. இந்த ராசிக்கு ராகு பகவான் என்ன பண்ணுதுன்னா,
இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், பலதரப்பட்டதில் மனுஷன் தள்ளாட வைக்குது. இது என்னன்னா லாங் டேர்ம் சர்வைவலுக்கு சரியல்ல. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நானே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி, கேமராமேன், ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே பண்ணேன். அது மாதிரி பண்ணவங்க இன்றைக்கி ஃபீல்டு இல்லை. மியூசிக் மட்டும் போட்ட இளையராஜா இன்னும் இருக்கார். மியூசிக் மட்டும் போட்ட இளையராஜன் இருக்கார். படத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்த படம் சம்மந்தப்பட்டிருந்த மணிரத்னம் இன்னும் இருக்காங்க. அப்போ பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரம் வெட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய வருடமாக இருக்கிறது. ஒன்றை செய்யுங்க, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஜெயிச்சிடுவீங்க இந்த வருஷம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது செயற்கையாக இருக்குமா, இல்லை விரயம் அப்படிங்கிறதுமே ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க சார்? 2026 இந்த கும்பராசிக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு குபேர யோகம் உண்டுங்க. இயற்கையாக 12ஆம் அதிபதி 2இல் வந்தால் வெளிநாட்டு வகை பண வருமானம், அதோட வெளிநாடு ஃபாரின் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். விரயத்திலிருந்து லாபம். விரயம்னா உங்களுக்கு தேவையற்ற பொருளை கொடுத்து விட்டு லாபம் சம்பாதிக்கிறது. அது இடமா இருக்கலாம், எதாக இருக்கலாம். அப்போ பணம் சேர்க்கும் காலகட்டம். புது வாய்ப்புகள் பிறக்கும். ஒரு சினிமா துறைன்னு சொன்னேன், வேலை வாய்ப்பு இருக்கலாம், பிஸ்னஸ் இருக்கலாம், சொத்து சுகங்கள் இருக்கலாம். அப்போ கையிருப்பு பணங்கள் அதிகரிக்கும். இந்த ராசி இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வாங்குறாங்களோ இல்லையோ, சும்மா போய் வேடிக்கை பார்க்கும். என்ன இது 25 என்னங்க ஸ்கொயர் ஃபீட்டு, என்ன ரேட்டு வருது, சென்ட்டு என்ன, இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆக இந்த ராசிக்கு ஏதோ ஒரு இடம் சம்மந்தப்பட்ட அம்சம் வருகிற சூழ்நிலை வந்திருக்கு. சொத்து சுகங்கள் சேர்க்க மாதிரிலாம் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுகிறேன். இப்போ பண வருவாய் அதிகமாக இருக்கிறது. தக்க வைத்து கொள்ளும் காலகட்டங்கள். ஒரு இதற்கு இன்னும் வலுவடைய இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணுன்னா, ஒரு தங்க மோதிரம் ஏதோ ஒரு வலது ஏதோ ஒரு தங்க நிச்சயமாக போட்டாகணும். இவங்க ஒரு பரிகாரம், இவங்களுக்கு யானை உள்ள ஒரு கோயிலுக்கு அடிக்கடி தரிசனம் இந்த வருடம் செஞ்சுட்டு வாங்க, செல்வ கடாட்சம் நிச்சயம். கும்பராசி நேயர்களுக்கு வேலை அப்படிங்கிறது இந்த வருடம் எந்த அளவு அவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம், புதிய வேலை அல்லது வேலையில் சம்பளம் உயர்வு, இதெல்லாம் இந்த வருடம் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? கும்பராசி இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா 2 பிரிவாக பிரிக்கணும். ஜூன் வரைக்கும், ஜூனுக்கு அப்புறம். ஏன்னா இந்த குரு பயிற்சி வரனால முதல்ல ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ராசிக்கு என்ன வேலை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கும். நினச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆக இருக்கிற டக்கு 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 நடக்கும். இதுதான் ஜூனுக்கு முன். அப்போ ராசிக்கு பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிற யோகம், புது டெக்னாலஜி கற்றுக்கிற யோகம்லாம் வந்திருக்கு. இதை பண்ணணும். ஜூனுக்கு பின் வேலை பளு அதிகரிக்கும். சம்பளம் அதே தான், வேலை பளு அதிகரிக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக மேடம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம், இந்த ராசிக்கு வேலை கிடச்சிரும். வேலையை விட்டவங்களும் வேலை கிடச்சிரும். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்க வெளிநாட்டு போயிட்டு வருவாங்க. சூப்பராக சொல்லணுன்னா, உங்களை அவமானப்படுத்தியவர் முன் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, கடின உழைப்பு தேவை. 7.5 சனி இருக்கிற காரணத்தினால எல்லாமே 1க்கு 2 முறை போராடி கதவை தட்டி இது வரணும். உங்களுக்கு டாமினேஷன் நேரடியாக மறைமுகமாக வேலை செய்யும் இடத்துலையும் இருக்கும். அப்போ நீங்கள் ஒன்றே புரிஞ்சுக்கணும், எதிரி யார் நண்பன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. கும்பராசி நேயர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அளவு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? காதல் இருக்கவங்களுக்குமே அது திருமணமாக முடிவதற்கான வாய்ப்பு இந்த வருடத்தில் இருக்காங்க சார். கும்பராசிக்கு 2026 திருமணம் என்ற ஒரு சம்பவம் இருக்கா இல்லையா? குறிப்பாக 90s கிட்ஸில் சார் 2000 கிட்ஸுக்கெலாம் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக அவங்க ராசியில் ராகு பகவான் 7ல் கேது பகவான் இருப்பதால் வாய்ப்புகளை தட்டி விட்டு கொண்டே இருக்கின்றன. ராகு கேது பரிகாரம், சர்ப வழிபாடுகள் பண்ணியே தீரணும். அடுத்து சொல்லுவாங்க சார் ராகு கேது ஜாதகத்தில் இல்லை, ஜாதகத்தில் இருக்கோ இல்லையோ கோச்சாரத்தில். நிறைய பேர்த்துக்கு கொடுத்து சக்ஸஸ் ஆனது பார்த்திங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகருக்கு ஒரு முறை சென்று வந்தால் கும்பத்துக்கு திருமண தடை நீங்கிடும். பாண்டிச்சேரிக்கு மணக்குள விநாயகர். இதே கோவை வட்டார பகுதியில் இருந்தவங்களுக்கு ஈச்சனாரின்னு ஒரு கோயில் இருக்குது. ஏன்னா எனக்கு திருமணம் 7ஆம் இடம்னா திருமணம் நடத்தும், 7ஆம் இடம் தான் பாட்டார். அப்போ திருமணம் நடக்குகின்ற விநாயகர் கோயில், அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் நிச்சயமாக மாறுது. அங்கே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் திருமணம் சம்பவிக்கும். அப்போ திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. தடைகள் நிச்சயமாக விலகிற காலகட்டம். ஆனால் இந்த பரிகாரம் பண்ணாமல், ராகுகேது தோஷத்தை கழிக்காமல் பண்ண முடியாது சார். காதல் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன, பேரண்ட்ஸ் சைடு கொஞ்சம் போராடி ஜெயிக்கணும் இந்த ராசிக்கு. இப்போ கும்பராசி நேயர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை தரப்போகுதுங்க சார்? 2026 இந்த கும்பராசிக்கு தொழிலில் வளர்ச்சி அடைய, வெற்றி பெற,
முருகன் அருளால் இந்த ராசி நல்லாயிருக்கும். ஏன் முருகன் சொல்கிறேன்னா 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், அவரே 3ஆம் அதிபதி. கும்பராசி ஒன்று தெரிஞ்சுக்கணும், விளம்பரத்தின் மூலம்தான் உங்கள் தொழில் வளர்ச்சி. வேலையாட்களை ஒன்று போட்டு பண்ணால் தான் இந்த ராசி நானே தான் பண்ணுவேன்னா இந்த ராசியால் பண்ண முடியாது. ஏன்னால் இந்த ராசிக்கு கற்றுக்கொண்டே செய்ய வேண்டியது. 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி செவ்வாயாக வருவதால் 10 தொழில், 3 வேலையாட்கள், 3 பப்ளிகேஷன், கம்யூனிகேஷன். இன்றைய சூழ்நிலையில் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீடியா, சோசியல் மீடியா இதெல்லாம். அப்போ உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட வெப்சைட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ராசி ஃபோனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாலே பிஸ்னஸ் வந்துடுங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது கரெக்டாக எடுத்து பதில் சொல்லி பேச்சால் வளரும். ஆக ரிப்பீட் கஸ்டமர் அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு. தொழிலை வளர்த்தி பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு தொழில் பண்ணிகிட்டே சைடில் இன்னொரு தொழில் பண்ணுறது, ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இன்னொன்று புதுசாக ஆரம்பிச்சிட்டு வரீங்க. இந்த மாதிரி ஆரம்பித்து பண்ணுறதெல்லாம் தவறு இல்லை. பட் உங்கள் ஜாதகத்திலையும் கோச்சாரத்திலும் அது அம்சம் இருக்கா, இது சுப பார்வையாக இருக்கிறதா, ஜெயித்து விடுவானான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். அகலக்கால் வைக்கும்போது கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், கடலை தாண்ட ஆசைப்பட்டவன் காவாக்குள்ளே விழுந்த கதையாட்ட ஆயிடக்கூடாது. அப்போ பொறுமையாக அகலக்காலை யோசனை செய்து வைங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சொத்து சேர்க்கை ஏதோ ஒரு இதில் முதலீடு செய்யலாம். நான் ஒரு அசட் வாங்க போகிறோம், அது தங்கமாகவோ இடமாகவோ வீடாகவோ, இதெல்லாம் இந்த வருடம் எந்த அளவு சாதகமான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? கும்பராசிக்கு இயற்கையாகவே நகை, தங்க நகை, ஆபரணத்தில் வெற்றி உண்டு. ஏன்னா 2ஆம் இடம்தான் குரு தங்கத்தை சொல்லும். 4ஆம் இடம்ங்கிறது ஆபரணமான சொல்கிறது சுக்கிரன். நகையின் மூலம் தங்க நகை, ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வெற்றி வாய்ப்பு இயற்கையாக உண்டு. இவங்களுக்கு சிறுக சேர்க்கப்பட்ட தங்கம் இல்லை நகை, இதன் வெற்றி எப்பொழுதுமே உண்டு. இந்த கும்பராசிக்கு வாடகை வருமானம் வாங்குகின்ற அம்சம் உண்டு, இயற்கையாகவே உண்டு. ஏன்னா 2, 4 2 பண கிரகம். 2ஆம் இடங்கிற பணம், 4ஆம் இடம் பணம். 4ஆம் இடம் தான் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து. அப்போ இயற்கையாக உண்டு. ட்ராவல்ஸ் நடத்த ஆசைப்பட்டவங்க 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா இடத்த சொல்லும். விவசாயத்துக்கு உண்மையின் பண்ணும். விவசாயம் சம்மந்தப்பட்டது, தோட்டம் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ஒரு ட்ராவல் இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க, இன்டீரியரில் இந்த மாதிரி நடத்துகிறவங்க பல பேர்த்துக்கு யோகமாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு என்ன தொழில் செட் ஆகுது, என் மனநிலைமை என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சு எடுக்கணும். நிறைய பேர்த்துக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்க, சிவில் இன்ஜினியர் பண்ணலாம். இப்போ அரசியல் ஆர்வம் அதிகரிக்கிறது. குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அரசியல், அரசாங்கம்னு இதுதான் மற்ற அம்சங்களும் பார்க்கணும். சூரியன் சந்திரன் அமைப்பு, சந்திரனுக்கு செவ்வாய் தொடர்பு, இது மாதிரி சூட்சமங்கள் இருக்குது, பார்த்துட்டு இன்வால்வ் ஆகுங்க. கும்பராசிக்கு உடல்நலம் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்லை ஏதேனும் புது பிரச்சனை வரக்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க சார்? கும்பராசி இந்த 2026 ஹெல்த் வைஸ் கடைபிடிக்க வேண்டிய லிஸ்ட்டு போட்டால் பலது இருக்குங்க. யோகா கிளாஸுக்கு போயிட்டு சேர்ந்துட்டு யோகா விட்டு வெளியே வந்தது, பாதியில் டிஸ்கன்டினியூ பண்ணுது. ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி காசை விட்டது இந்த ராசி தான். அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றேன்னு சொல்லி வாங்கி லிஸ்ட்டை வச்சுருக்கோம், அந்த பாட்டிலாகவே இருக்கும். அது மாதிரி ஹெல்த் கான்சியஸ் நிறைய இது பிளான் பண்ணி தடங்கள் ஏற்பட்டது இல்லை கண்டுக்காமல் விட்டு அந்த ராசியாக இருக்குது. ஹெல்த் வைஸ் கவனிக்க வேண்டிய ராசி இந்த வருடம் இதுதான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பவர். குரு என்ற இடம் பால், உடல் எடை சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் திடீர் மூட்டு வலி ஆவணம், மூட்டில் இடிச்சிக்கிறது. ஏன்னா காலபுருஷன் 11ஆம் இடம் மூட்டும் பாவம். அப்போ கணுக்காலோ மூட்டில் டக்குனு இடிச்சிக்கிறது, இது மாதிரிலாம் இயற்கையாகவே உண்டு. அதனால் ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஒரு சில இதில் என்னோடய கிளைண்ட்டு கூட இருந்தாங்க, சார் அடிவயிறில் கட்டி மாதிரி இருக்குது, அது கேன்சர் கட்டியா, யூட்ரஸா, இந்த மாதிரிலாம் தொந்தரவு வந்திருக்கிறது. அப்போ மருத்துவ செலவு உண்டு, அதை சரி செய்யும் காலகட்டமாக இருக்கிறது. கவனம். இதற்கு பரிகாரம் என்ன, தன்வந்திரி சம்பந்தப்பட்ட பரிகாரம் தேவை. சந்திரன் குரு 2 சேர்னால ஒரு அம்மா குழந்தை இந்த மாதிரி இருக்கிற கோயில். அப்போ கோவை வட்டார பகுதியில் பொள்ளாச்சி அருகில் ஆனமலை மாசாணி அம்மன் கோயில், இந்த கோயில் இருக்கும். அப்போ தாயும் குழந்தையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கங்க, மீண்டு வர வாய்ப்புண்டு. அப்படி இல்லைன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற கோயிலுக்கு அன்னதானம் கொடுத்துருங்க. சூட்சம ரகசியமே தான். கும்பராசினியர்களுக்கு 2026 தொட்டதெல்லாம் பொண்ணாருக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலான்னா என்ன பரிகாரம் சொல்லலாங்க சார்? கும்பராசிக்கு 2000 தொட்டதெல்லாம் ஜெயிக்கணும், நினச்சதான் நடக்கணும். முதல் பரிகாரம் துர்க்கை வழிபாடு. துர்க்கை தான் உங்களை காப்பார். துர்க்கை மாரியம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கங்க.
உங்கள் ராசியில் அவங்க தான் இருக்கா. துர்க்கை மாரியம்மனை தவற விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வழி நடத்திட்டு போயிட்டுருப்பாங்க இந்த தாய். இதுதான் முதல் பரிகாரம். வாழ்வியல் பரிகாரம் அந்த ராசிக்கு என்ன கொடுக்குறேன்னா, கருஞ்சீரகத்தை, அதாவது சீரகம் வேறு கருஞ்சீரகத்தை இரவில் தண்ணியில் ஊற போட்டுட்டு அது அடுத்த நாள் தண்ணீர் பருகி வர உடல் நலம் அனைத்தும் சீராகும். அப்போ இதுதான் சூட்சம ரகசியம். இந்த ராசி ஒன்று தன்னிடம் இருக்கிற வண்டி வாகனங்கள் இதெல்லாம் நீட்டாக வச்சுக்கணும். இது என்ன ஆகும்னா ஒரு செல்வ கடாட்சத்தை கொடுக்க, 4ஆம் இடம் சுக்கிரன் இல்லையா, செல்வ கடாட்சத்தை அள்ளி கொடுத்துரும். இந்த பரிகாரத்தை இதை மட்டும் பண்ணி பாருங்கள். வேறு சந்தேகங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போதுங்கிற விலாவாரியாக பார்த்துங்க சார். நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பல் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நிச்சயமாக.